ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 474 ஆரம்பிக்கிறது. சுவாமி என்று ஒருவர் வைகுண்ட கைலாசாதி லோகங்களில் நம்மை கொண்டு போய் வைத்து கொள்ளும் போது அது எத்தனை உசத்தியாகத்தான் இருக்கட்டும், அவர் அங்கே கொடுக்கிற ஆனந்தம் எத்தனை பெருசாகத்தான் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவரும் சரி நாமும் சரி நிஜஸ்திதியில் இல்லை, சுஸ்வரூபத்தில் இல்லை. இரண்டு பேருமே சாந்த சமுத்திரமாக அப்படியே அடங்கியிருக்கிற நிச்சலன நிலையில் இல்லை. பக்தி என்று நாம் ஒரு காரியம் பண்ணுகிறோம், அனுக்கிரகம் என்று அவரும் ஒரு காரியம் பண்ணுகிறார். பக்தி பண்ண மனசென்று ஒன்று இல்லாமல் முடியாது. அது விகாரங்களே இல்லாத மனசாகத்தான் இருக்கட்டும், இருந்தாலும் அப்படியொன்று இருந்துதானாக வேண்டும். அது இருக்கிறது என்றால் நம்முடைய நிஜஸ்வரூபமான ஆத்மாவை விட்டுவிட்டு இதனிடமே நம்மை ஒன்றுபடுத்தி கொண்டு விடுகிறோம், ஐடென்டிட்டி செய்து கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம். இப்படி நாமே நிஜமான நாமாக இல்லாத போது செய்யும் ஒன்று எத்தனை தான் உசத்தியாக இருந்தாலும் அது சத்திய சாத்தியமில்லை என்ற குறை இருக்கத்தானே செய்கிறது. அதனால் பரமாத்மா நமக்கு பரமானுகிரகம் பண்ண நினைக்கும் போது இவனுக்கு நம்மை வேறையாக வைத்து செய்கிற பக்தி காரியம் கூட வேண்டாம், நமக்கும் இவனை வேறையாக வைத்து செய்கிற அனுக்கிரக காரியம் கூட வேண்டாம். ஏனென்றால் இவன் நமக்கு வேறையாக இருக்கிற போது வாஸ்தவத்தில் தனக்கே வேறையான மனசுடன் தான் ஐக்கியப்பட்டு தானான ஆத்மாவை விட்டு விடுகிறான். அப்படி வேண்டாம். நாமும் அனுக்கிரகம் என்ற காரியம் பண்ணுவதற்காக மாயையை வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது, இதுவும் வேண்டாம். ஆனபடியால் நாம் இவனுடைய மனசை அடியோடு போக்கி இவனை நமக்குள்ளே ஆத்மாவாய் பிரம்மமாய் வைத்து கொண்டு விடுவோம் என்று அத்வைத மோட்சந்தான் அனுகிரகிப்பார். சுவாமி என்றும் பக்தன் என்றும் வேறாக இல்லை, ஜீவாத்மா பரமாத்மாக்களும் வேறே இல்லை என்று பண்ணிவிடுவார். துவைதமான இரண்டாவது இல்லை என்கிற வேதாந்த சித்தாந்தத்தில் அத்வைதம் என்று சொல்வது இப்படி பக்தனும் பகவானும், அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இரண்டு வேறு வஸ்துக்கள் இல்லை என்பதைத்தான். ஜீவ பிரம்ம அபேதம்தான் அத்வைதம். அதுவே மோக்ஷம். மோக்ஷலோகம் என்று ஒன்றில்லை, மோக்ஷ அனுபவம்தான். அங்கே காரியமே கிடையாது, காரியம் செய்ய மனஸ் வேண்டும். மனஸ் வந்தால் ஆத்மாவாக இருக்கும் நிஜமான நிலை போய்விடும். இந்த மோக்ஷ அனுபவத்திற்கே ரூபமாயிருக்கும் தட்சிணாமூர்த்தி நம் கதை ஆரம்பிக்கும் சமயத்தில் நாம் காரியமில்லாமல் இப்படி நிர்விச்சாரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், ஜலங்களால் காரியத்திலும் ஒரே தப்பான காரியமாக பண்ணிக்கொண்டு கஷ்டப்படுகிறதுகளே, பிறரையும் கஷ்டப்படுத்துகிறதுகளே என்று பரம கருணையோடு நினைத்தார். கருணையோடு நினைத்தார் என்றால் அவரும் மனசினாலே காரியம் பண்ணினார் என்றுதானே அர்த்தம். அப்புறம் அவரை ஆத்மாவாக மோக்ஷானந்தத்தில் மூழ்கி நிஷ்கரியமாக இருக்கிறவர் என்றால் என்ன அர்த்தம்? மாயா சகிதனாயினும் ஈசன் ஞானியே. அவர் சமாச்சாரம் வேறே, அவர் நம்மாதிரி இல்லை. அவர் ஒரே சமயத்தில் மாயையோடும் சேர்ந்திருப்பார், தனித்து ஆத்மாவாகவும் இருப்பார். அவருடைய ஆதிக்கத்தில் உள்ள மாயை நமக்குத்தான் நம்முடைய ஆத்மா தெரியாத விதத்தில் மனசு என்ற தடுப்பை போட முடியுமே ஒழிய அவருக்கு போட முடியாது. அதனால் அவர் எவ்வளவு மாயக்கூத்து அடித்து கொண்டு ஈஸ்வரனாக அவருடைய நிஜ நிலை இல்லாத மாதிரி இருந்தாலும் அப்பொழுதும் பூர்ண ஞானத்துடன் தான் பிரம்மமே என்ற அனுபவத்திலேயே உள்ளூர இருந்து கொண்டுதான் இருப்பார். ஒரு யோகி சித்துக்கள் பண்ணி என்னென்னவோ மாயக்காட்சிகள் காட்டுகிற போது, ஏன் ஒரு சாதாரண சிப்பிடு வித்தைக்காரன் கூட மாஜிக் செய்யும் போது மற்றவர்கள்தான் அவற்றை நிஜமென்று நினைத்து மயங்குவார்களே தவிர மாயைக்கு, அதாவது மாயை என்றால் மேஜிக் என்று அர்த்தம், அப்படிப்பட்ட மாயைக்கு காரணமான அந்த யோகியும் மேஜிக் ஷோ காரணம் அப்படி மயங்குவார்களா? இப்படித்தான் ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக இருக்கப்பட்டவன் லோகலீலை செய்வதும் ஆச்சாரியாலே சொல்லியிருக்கிறார். மாயாவீவ விஜృంభயத்யபிஹி மகாயோகீவ யஸ் ஸ்வேச்சையா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. அதப்படி மாயா சகிதனாக இருந்து கொண்டே மாயா ரஹிதனாக ஞானியாகவும் ஈஸ்வரன் இருப்பான் என்றால் இதற்கு ஒரே பதில், அவர் ஈஸ்வரன் இல்லையோ, அதனால் அவர் எப்படியும் இருக்க முடியும், அதிலே இப்படி இருக்கிறார் என்பதுதான். நாமெல்லாம் செய்ய முடியாததை செய்வதுதானே ஈஸ்வரன். நம்மால் ஏதோ ஒரு மாதிரி இருக்க முடியாவிட்டால் அது அவருக்கும் முடியாது என்று நாம் நினைப்பது எப்படி சரியாகும்? நம்மை அவர் இப்படி பண்ணி போட்டு இருக்கிறார், அதற்காக அவரும் இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆகுமா?
ஞானியையும் அவர்தான் பண்ணியிருக்கிறார், அஞ்ஞானியும் அவரே தான் பண்ணியிருக்கிறார். அப்பொழுது அவர் ஏன் 2 பேர் மாதிரியும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடாது? நிர்குணமான அவரே தான் தனக்குள்ளேயே சகுணமான பராசக்தியை அடக்கி கொண்டிருக்கார் என்று பார்த்தோம் அல்லவா? அதிலேயே எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லியாகிவிட்டது. முரண்பாடுகள் போல தெரியும் சகலமும் அங்கே சமன்வயப்பட்டு போய்விடுகின்றன. அதனால் அவர் கருணையில் நினைக்கும் போது தன்னிலே பெயராமலே தான் இருந்தார். தன்னுடைய மேஜிக் ஷோ இவ்வளவு கோணாமானவாக போய்கொண்டிருக்கிறதே என்று இரக்கம் கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.